அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் விழா என்ற தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன். போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது பழமொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி. மார்கழி மாதத்தின் முதல் நாள் போகியாக ஆகும். பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல். இத்திருநாளில் வாசலில் வண்ண கோலமிடுவர், மாயிலையில் தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என மங்களகர ஒளி எழுப்பி போற்றுவர். மாட்டுப் பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். மாடு என்பதற்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. உழவுக்கும் உழவர்களுக்கும் துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றுக்கு நன்றி சொல்லும் வகையில் மாட்டுப் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் காணும் பொங்கல். இத்திருநாளில் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவரை கண்டு மகிழ்வர். அது மட்டுமில்லாமல் உறவினர்களுடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் மற்றும் கட்டுரை கவிதை போட்டிகள் நடத்துவர். நம்மை வாழ வைக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இந்நாளில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.